வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய ஜனநாயகத்துல ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். பிப்ரவரி 15 அதாவது நேத்துக்கு நம்ம உச்ச நீதிமன்றம் மோடி அரசு கொண்டு வந்த இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அந்த சட்டத்தை அது சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சாங்க. இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் மூலமாக பாஜகவிற்கு 6565 கோடி ரூபாய் வந்திருக்கு. இந்த கார்ப்பரேட்ஸ் யாரு? இந்த கார்ப்பரேட்ஸ் இந்த பணம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு திரும்பி என்ன கிடைச்சது? இது யாருடைய பணம்? இதெல்லாம் இந்திய மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நேத்தி ஒரு ஆர்டர், ஒரு ரூலிங் கொடுத்தாங்க. இது மோடி அரசுக்கு ஒரு பெரிய அவமானம். இன்னைக்கு செய்தி வந்தது, எங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ட்ரெஷரர் அஜய் மாக்கன் அவர் டெல்லியில் இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவர் தெரிவித்தார், இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியின் பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பேங்க் அக்கவுண்ட உபயோகப்படுத்த முடியாது. கவர்மெண்ட் மோடி அரசு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக காங்கிரஸ் கட்சியின் பேங்க் அக்கவுண்டை பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சியோட சொந்த பேங்க் அக்கவுண்ட், சொந்த பணம், சொந்த செலவுக்கு நீங்க அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு தடை போடுறாங்க. உச்ச நீதிமன்றம் பாஜகவோட பணம் செல்லாது அப்படின்னு அவங்க ரூலிங் போடும் போது காங்கிரஸ் கட்சி பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கிட்ட இருந்து ஓப்பனா பணம் வாங்கினா எங்க அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டு பாஜகவோட அக்கவுண்ட இன்னும் ஃப்ரீஸ் பண்ணல. அது ஏன்? இது இந்திய ஜனநாயக கட்டமைப்பை முடக்க